Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரப்படுத்துகிறோம். தேவனே, இயேசு மகாராஜாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு, 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 இயேசு. என் தேவன் இயேசு, உயிருள்ள தேவன் இயேசு, வல்லமையுள்ள ராஜா இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றமாயிருக்கிற நல்ல இயேசுவே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை போற்றி துதித்து உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக நன்றியப்பா. இந்த வளாகம் முழுவதையும் நீர் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். அன்று மேகஸ்தம்பமாக அக்கினி தூணாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின என் தேவாதி தேவன் இந்த வேளையில உமது தெய்வீக பிரசன்ன சந்திப்பு கூடாரத்தின் மீது இறங்கினது போல அப்பா 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 எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இறைவார்த்தைய வாஞ்சியோடு கேட்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரின் இதயத்திலும் வேதத்தின் மறை ரகசியங்களை வெளிப்படுத்தி தாரும். நற்செய்தி பறைசாற்றிருக்க தகுதியில்லாத இந்த அடிமையை மறைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு மகாராஜாவே, வார்த்தையான இயேசுவே, நீரே பேசுமையா. இயேசுவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உள்ளம் கலங்க வேண்டாம் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்ற இருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றியையும் தோல்வியையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் நன்மையையும் தீமையையும் பிறப்பையும் இறப்பையும் உள்ளடக்கியது. இதில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் பொழுது நாம் உள்ளம் கலங்கித்தான் போகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்கிறார். உள்ளம் கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது துணிவுடன் இருங்கள், ஏனெனில் என் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கலங்கிய உங்கள் உள்ளம் தெளிவை பெற்றுக் கொள்ளட்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளட்டும். Praise the Lord. Praise the Lord. யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்கிறார். கலங்கிய உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுக்கிறவர் யார் என்றால், ஏற்கனவே உள்ளத்தில் கலக்கம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன என்று அனுபவித்த ஒருவரால் மாத்திரமே கலங்கிய உள்ளத்திற்கு ஆறுதல் கொடுக்க முடியும். நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்டெடுக்க மனிதனாக இந்த பூமிக்கு வந்த பொழுது மனிதனுக்கு அடுத்த எல்லா துன்பங்களையும் எல்லா வேதனைகளையும் அனுபவித்தார். ஆகவே உங்கள் கவலைகளை ஆற்றவும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கூடும். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், ஏனெனில் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார். மரணத்தை வென்றவர் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளம் உடைந்து போய் என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, ஏதாகுமோ என்று கலங்கி இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்றோ வாங்கிய கடன் தொகை இன்று வட்டியும் அசலுமாக முன் நிற்கின்றதே. என் வீடு, என் குடும்பம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று உள்ளம் கலங்கி நிற்கின்றீர்களா? ஏதோ ஒரு தீய பழக்கத்தால அல்லது ஒரு கொடிய நோயினால சொத்துக்களையும் இழந்து
சொந்த பந்தங்களையும் இழந்து என்ன செய்வதென்றே தெரியாமல் எல்லாம் முடிந்தது என்ற நிலையில் உள்ளம் கலங்கி இருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் என்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் கொடுத்து விடுங்கள். உங்கள் சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரிடம், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவள், உன் பெயரை என் உள்ளங்கையில் நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொன்னவரிடம் உங்கள் கவலைகளை எல்லாம் எடுத்து கூறுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த காரணத்தால் கலங்கி நிற்கிறீர்களோ, உள்ளம் கலங்கியதை மாற்றிவிட்டு என் இயேசு மகா ராஜாவிடம் நம்பிக்கை கொண்டு, இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அவரிலே நம்பிக்கை வைத்து உள்ள கலக்கத்தை உங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். அப்பொழுது என் இயேசு உங்கள் கரம் பிடித்து நடத்துவார். நீங்கள் தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் சார்பில் இருந்து கொண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. கோலியாத் என்னும் பெலிஸ்தியன் 40 நாட்களாக இஸ்ரேல் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தான். கோலியாத்தை எதிர்த்து நிற்க ஒருவராலும் இயலவில்லை. எல்லோரும் அஞ்சி நடுங்கினார்கள். நாடே கலங்கியது. பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32 மற்றும் 37, 50வது வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. அடியானாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். இவ்வாறு தாவீது கையில் வாளேதுமின்றி கவனும் கல்லும் கொண்டு வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். இஸ்ரேல் நாடு முழுவதும் கலங்கி நின்ற வேளையில் இளைஞனாயிருந்த தாவீது, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. என் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் இவனை ஜெயிப்பேன். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த என் தேவன் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கையில் வாளேதும் இல்லாமல் ஒரு கல்லையும் கவனையும் கொண்டு வெற்றி பெற்றார். பிரியமானவர்களே, நாடே கலங்கி நிற்கும் பொழுது தாவீதுக்கு மாத்திரம் எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? ஏன் அவனது உள்ளம் மட்டும் கலங்கவில்லை என்று சற்று பின்னோக்கி தாவீதின் சிறுவயது பருவத்தை நோக்கி பார்த்தால், ஆடு மேய்த்த தாவீது மரநிழலில் படுத்திருந்தார். அப்பொழுது தன் உள்ளம் சிந்தித்திருக்கும், என் அண்ணனுங்களுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகம், எல்லாத்துக்கும் ராணுவ வேலை, எல்லார் வீட்லயும் கடைசி பிள்ளைய செல்லமா கொஞ்சுவாங்க. ஆனா எங்க அப்பா நான் எதற்கும் தகுதியற்றவன் என்று நினைத்து என்னை இப்படி ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரே என்று சொல்லி ஆடு மேய்த்த தாவீதின் இதயம் தன் எதிர்காலத்தை குறித்து கலங்கியது. இப்படியே ஆடோடு ஆடாதான் திரிய போகிறோமோ, ஒரு உயர்வு வருமோ என்று சொல்லி எதிர்காலத்தை நினைத்து தன் உள்ளம் கலங்கியதை உணர்ந்த தாவீது, வாசித்து பாருங்கள், திருப்பாடல் 42:5, 43:5, என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் வருவது ஏன், கடவுளையே நம்பீர் என்று சொல்லி ஆண்டவரை மாத்திர நம்பி ஆண்டவருடைய நாமத்தையும் அவர் மீது வைத்த நம்பிக்கையை மட்டுமே கொண்டு இஸ்ரவேலில் கடவுள் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி கோலியாத்தை முறியடித்தார். பிரியமானவர்களே, தாவீதின் சகோதரர்களை தேவன் தேர்ந்து கொள்ளவில்லை. கலங்கி காத்திருந்த இடையன் தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலின் அரசராக உயர்த்தினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீதுக்கு கடவுள் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தையும் அசைக்க முடியாத அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை மட்டுமே கொண்டு உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய எந்த கலக்கமான சூழ்நிலைகளா இருந்தாலும் உங்களாலையும் வெற்றி பெற முடியும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தாரே உங்களை அற்பமா எண்ணி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஓரங்கட்டப்பட்டிருக்கிறீர்களா? எல்லாம் முடிந்தது என்று இருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள
127 மாநிலங்களை அரசர் அகாஸ்வேர் ஆட்சி செய்து வந்தார். அவரது மனைவி எஸ்தர் ராணி ஒரு யூத பெண். அவரது வளர்ப்பு தந்தை மொர்தெகாய் வாயில் காப்பவனாகவும் பணி செய்து வந்தார். அரசனுடைய உற்ற நண்பனும் பிரதான மந்திரியாகவும் இருந்தவர் ஆமான். ஆமான் அரண்மனைக்குள் நுழையும் பொழுது மொர்தெகாய் வணக்கம் செலுத்தவில்லை என்ற ஒரே காரணத்தால் மொர்தெகாய் மற்றும் யூத ஜனங்கள் எல்லாரையுமே அழிக்க ஆமான் திட்டம் தீட்டினான். அரசனிடம் உதவி பெற்றான். யூத ஜனங்கள் அழிக்கப்பட நாளும் தேதியும் அறிவிக்கப்பட்டாயிற்று. ஆண்டவரையே நம்பியிருந்த, உள்ளம் கலங்காமல் தெய்வ பயத்தோடு இருந்த எஸ்தர் ராணி ஆமானை எதிர்த்து போரிட ஆயத்தமானாள். வாசிக்க கேட்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 15-16 இறைவசனங்கள். இது கேட்ட எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லும்படியாக கூறியது: சூசானில் காணப்படும் அனைத்து யூதரையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோம்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீராக. நானும் என் செவிலியரும் அவ்வாறே நோம்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பே எனினும் நான் மன்னனிடம் செல்வேன். அழிவதாயின் அழிகின்றேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சூசானில் இருந்த எல்லா யூதர்களும் எஸ்தர் ராணியோடு சேர்ந்து 3 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அவர்கள் சூழ்நிலையே மாறியது. கலங்கிய சூசான் நகரம் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தது. மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமான் கொலை செய்யப்பட்டான். மொர்தெகாய்க்கு பதவி உயர்வு கிடைத்தது. பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏன் உங்கள் தொழிலுக்கும் எதிராக தீய மனிதர்கள் எழும்பி சதித்திட்டம் தீட்டலாம். அல்லது மந்திரவாதம், ஏவல், செய்வினைகளை செய்யலாம். குண்டர்களை வைத்து கூட உங்களை கொலை செய்ய நினைத்திருக்கலாம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உள்ளம் கலங்க வேண்டாம். எஸ்தர் ராணியைப் போல உபவசித்து ஊக்கமாக குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபியுங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உள்ளம் கலங்க வேண்டாம். உங்கள் சார்பிலிருந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்கிறார் இயேசு. ஆம் பிரியமானவர்களே, அதிகாலையில் இந்த கண் விழித்தது தொடங்கி இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் எதையோ குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றோம். இயற்கையின் சீற்றங்களை காதில் கேட்கிறது. ஒருவேளை இங்கே இயற்கையின் சீற்றங்கள் வந்துடுமோ? குடும்ப நபர்களை இழந்து விடுவோமோ? இன்னைக்கு ஆபத்து நேரிடுமோ? விபத்து நேரிடுமோ? எதை உண்போம்? எதை குடிப்போம்? எதை உடுத்துவோம்? நாளைக்கு என்ன நடக்கும்? நமக்கு பிள்ளைக்கு நல்ல வரன் கிடைக்குமா என்று சொல்லி, ஒருவேளை வரன் கிடைத்தாலும் திருமண காரியங்களை சந்திப்பது எப்படி, அந்த செலவுகளை சமாளிப்பது எப்படி என்றும், திருமணமான ஒரே வருடத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று எல்லாம் பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகின்றீர்கள். ஆனால் தேவையானது ஒன்றே. நல்ல பங்காகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேர்ந்து கொள்ளுங்கள். இரவும் பகலும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள். இயேசு நாமம் சொல்லி அதிமிக வல்லமையோடு துதியுங்கள். உறுதியாய் ஊக்கமாக ஜெபியுங்கள். அப்பொழுது என் இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பூரண ஆசீர்வாதத்தையும் நிறைவான மகிழ்ச்சியும் தருவார். மார்த்தாலும் மரியாலும் தன் ஒரே சகோதரனை இழந்து கலங்கி நின்ற வேளையில் என் இயேசு மரித்த லாசரை உயிரோடு எழுப்பி வந்து அவர்கள் கலக்கத்தையே மாற்றினார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உள்ளம் கலங்கி நிற்கும் பொழுது என் இயேசுவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இழந்து போன ஆசீர்வாதங்களை தருவார். புதிய வழியை காண்பிப்பார். உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேர் பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. நீதிக்காக, நேர்மைக்காக,
உண்மைக்காக, வழியும் உண்மையும் வாழ்வுமான என் இயேசு மகா ராஜாவுக்காக, இயேசுவுக்காக நீங்கள் துன்புறுகிறீர்கள் என்றால், பிரியமானவர்களே, நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் யாருக்கும் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை வல்லமையோடு போதித்துக் கொண்டிருக்கும் இறை ஊழியர்களே, இயேசு நாமம் சொல்லி இரவும் பகலும் வல்ல சக்தியோடு துதித்து ஜெபிக்கும் இல்லறத்தாரே, இளமை பருவத்திலும் ரத்தம் சிந்தி மீட்டவருக்காக ஒரு யோசேப்பை போல நான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வேன் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கும் இளையோரே, நற்செய்தி பணியாளர்களே, சிறப்பில நின்று தேசத்துக்காக கதறி ஜெபிக்கும் ஜெப வீரர்களே, ஜெப வீராங்கனைகளே, கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் துன்புறுகிறீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்களே. நீங்கள் யாருக்கும் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். Praise the Lord. Praise the Lord. இன்னும் வல்லமையோடு துதியுங்கள். இன்னும் கூடுதலாக இயேசுவின் பாதத்தில் அமருங்கள். இன்னும் சத்தமாக சத்தியத்தை அறிவியுங்கள். இயேசுவின் வருகை அண்மையில் இருக்கிறதை அறிந்து நீங்களும் ஆயத்தமாகி பிறரையும் ஆயத்தமாடுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நீங்கள் துன்பத் தீயில் சோதிக்கப்படும் பொழுது மனம் கலங்காதீர்கள். கிறிஸ்துவின் துன்பங்களில் இத்தனை பங்கெடுக்கிறீர்கள் என்பதை எண்ணி மகிழுங்கள். அவரது மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் பேருவகை கொள்வீர்கள். ஆம் பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவரையே நம்பியிருங்கள். சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். உள்ளம் கலங்க வேண்டாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, எங்களுக்கு மொழிந்த நல்ல இயேசுவே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. விசுவாசத்தில் வேரூன்றி இருக்க எங்களுக்கு வல்லமையை தாரும். உமது அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு உமது அபிஷேகத்தை ஊற்றும். சோதனைகளும் வேதனைகளும் இழப்புகளும் மரணங்களும் எங்களை கலக்கமுற செய்யும் பொழுது உம்மையே பற்றி கொண்டிருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும். வல்ல சக்தியோடு உமது திருநாமத்தை அறிவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். கலக்கமுறும் இதயங்களுக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய நல்ல இதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் என் வாழ்வில். Praise the Lord. Praise the Lord.